வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயா M1ஓட மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயா M1 மைக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 மந்த்தாக இந்த மைக்கை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னென்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சின்ன யூடியூபர் இல்லை நீங்கள் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்க யூடியூபராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மைக் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு ஒரு சூப்பரான ஒரு மைக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்க மைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போயா M1 மைக் தான். இந்த மைக்கோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பார்த்து ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப் செட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த போயா M1 மைக் பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருந்தாங்க அது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான ஒரு அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். இந்த போயா M1 மைக்கோட பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா போயான்னு சொல்லிட்டு அதோட பிராண்ட் நேம் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் BYM1 சொல்லிட்டு இதோட மாடல் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் QR கோட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா காலர் மைக் அண்ட் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஆடியோ ரெக்கார்ட் ஃபார் PC DSLR கேமரா இதில் எல்லாமே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் போயான்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்ட் நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன, அவுட்புட்டு, இந்த கனெக்டரு அண்ட் பேட்டரி டைப் என்ன அண்ட் வெயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடில் வரும்போது சேமான ஒரு BYM1 சொல்லிட்டு அது மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ பாக்ஸில் பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலில் போயா M1 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட மைக்கோட ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா இந்த யூசர் மேனுவல் நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்தாலே போதும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா புக் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ யூசர் மேனுவல் ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவுச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து விளாக்ஸ் எங்கேயாவது போகிறோம் இல்லை வெளியே எங்கேயாவது இந்த மைக் எடுத்துகிட்டு போகிறோம்னா இந்த பவுச்சில் போட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த பவுச்சு நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நமக்கு வந்து போயான்னு சொல்லிட்டு 2 ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் நம்ம எங்கே வேணால் ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ இதில் 2 ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வாரண்டி கார்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைக் எடுப்போம். ஸோ அந்த பவுச்சுக்குள்ளே தான் நமக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்கை நம்ம வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுச்சிலேருந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக் பார்த்தீங்கன்னா லென்த்தான ஒரு மைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கேயாவது இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மைக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னமோ சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதையும் ஓரமாக வச்சுட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு சின்ன கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமராக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அடாப்டர் நம்ம இந்த 3.5mm ஜாக்கோட ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர், அதாவது கவருக்குள்ளேயே இன்னொரு கவர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன செல் கொடுத்துருக்காங்க. இந்த செல்லை நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த செல்லும் பார்த்தீங்கன்னா அதிலேயே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலரில் ஃபிட் பண்ணுறதுக்கான பின், அதாவது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை நம்ம வந்து மைக்கில் ஃபிட் பண்ணி காலரில் நம்ம வந்து போட்டு ஸோ காலரில் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங்கான ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சும் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. நாம் அதை எடுத்து ஃபிட் பண்ணாலே போதும். ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கு கையில் எடுப்போம். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லென்த்தான ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அந்த அடாப்டரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம செல் வந்து போட்டுக்கணும். ஸோ அதில் நாய்ஸ் கேன்சலிங்கான ஸ்பாஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்கும் பார்த்தீங்கன்னா லென்த்தான ஒரு மைக்காகவே இருக்குது. ஸோ இன்டர்வியூ அண்ட் விளாக்ஸ் எல்லாமே எடுக்கிறீங்கன்னா இந்த மைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு அதாவது பவுச் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து போயான்னு சொல்லிட்டு இந்த பவுச்சில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பவுச்சோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே எங்காவது யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த பவுச்சை நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மைக் 1 மந்த்தாக 100,000 கூட தான் நான் வந்து பை பண்ணேன். எவ்வளோ ரூபாய்க்கு பை பண்ணேன் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ரிவ்யூ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மைக்கை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக்கை நான் 1 மந்த் யூஸ் பண்ண வரைக்கும் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் ஃபுல்லாக
பார்த்துடலாம். ஸோ அன்பாக்சிங் பார்த்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ போயா M1 மைக்கை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்னோட வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மைக் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான மைக் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரியாது. அதாவது நாய்ஸ் கேன்சலிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவசரப்பட்டு நார்மலான ஒரு மைக்கை வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து மானிட்டர்ஸ் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த போயா M1 மைக்கு வந்து பை பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மைக்கை விடவே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த மைக் யூஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதாவது நாய்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி நம்மளோட அதாவது வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து வீடியோவில் வந்து ஷூட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரூமில் நீங்கள் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அதாவது எக்கோ வந்து எல்லாம் நார்மல் மைக்கில் எல்லாமே வந்து வரும். ஸோ இந்த மைக்கில் அப்படி எல்லாமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு மைக்னே சொல்லலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக்னே சொல்லலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் லெவலில் ஒரு சூப்பரான ஒரு மைக்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை யூடியூப் சேனல் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் வந்து பை பண்ணிக்கங்க. கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள் வந்து இப்போ கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு உங்களோட காஸ்ட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மைக்கு வந்து ஒரு 750 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். நீங்கள் வந்து ஒரு 750 போட்டு இந்த மைக்கை நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நான் வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் வரல. ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இதில் வந்து லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஒயரோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது கேமரா இல்லை நீங்கள் வந்து மொபைலை ட்ரைபேட் ஸ்டாண்டில் மாட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரமாக தள்ளி நின்று கூட நீங்கள் வந்து பேசலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயரும் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அதாவது மொபைல் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒயர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஒயர் லென்த்தாக இருந்தால் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மடித்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு வந்து இதில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்விட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதாவது உங்களோட மொபைலுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணலாம். அதுவே இந்த ஸ்விட்சில் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதாவது கேமராஸ் யூஸ் பண்ணி அதாவது வீடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்கில் ஒரு செல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து செல் கொடுத்துருக்கனால இந்த செல் எப்போ தீருன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தீர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் இது இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யூஸ் பண்ண 6 மந்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. அந்த செல்லும் பார்த்தீங்கன்னா இன்னும் தீரவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தீரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த செல் தீர்ந்துரும் அதாவது நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறம்போது தீரக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த மைக்கோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 750 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் வந்து வாங்கினேன். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா 800 ரூபா 850 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் 750 ரூபா ரேட்டில் வாங்கினா. ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தர வேணுங்கிற அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கேன்சல் ஆகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் அண்டர் 1000 ஒரு பெஸ்ட்டான ஒரு மைக் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ ஒரு போயா M1 மைக் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு மைக்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இந்த மைக் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அண்ட் யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த மைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மைக்கை நீங்கள் வந்து பை பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஏதாவது யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறீங்க இல்லை நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒயரும் பார்த்தீங்கன்னா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு மைக்னே சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு மைக் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த போயா M1 மைக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போயா M1 மைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தாங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் அண்ட் கேஜெட் அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு புதுசாக டெக் எபிசோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.